இங்க வந்தாலே போதும் என் வாழ்வு மாறும் இயேசு ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க எங்க வாழ்க்கையில செயலாற்றும் கடவுளாக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே அக்கறை உள்ள தேவன், எங்கள் மீது மனதுருகுகிற ஆண்டவர், எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி நாங்கள் உமக்கு உரியவர்களாய் வாழும்படி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேடி வருகிறீர். எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற சிநேகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலவீனங்கள், இயலாமைகள், உடல் நோய்கள், குடும்பத்தில் இருக்கிற சிறியதும் பெரியதுமான கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் எங்களை விடுவிக்கிறீர். இன்று நாங்கள் உம்மிடமிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். உம்முடைய மகிமை உள்ள கரத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். உம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி வேதத்தை திறந்து கொள்வோம். சங்கீதம் 27 அதிகாரம், திருப்பாடல் 27 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நான் நாடுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்கள், இந்த சங்கீதக்காரர், இந்த தாவீது எழுதுகிற அந்த வார்த்தையை பாருங்கள். புறப்படு, ஆண்டவருடைய முகத்தை நாடு என்றது என்னுடைய உள்ளம். இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை பயணம் பலவிதமான காரியங்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தேடுதல் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனநிலைமை கிடையாது. சிலருக்கு இந்த உலகத்துல அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொரு விதம். ஜாலியாக நேரம் பொழுதுபோக்குக்கு நல்ல உலகத்தில் உள்ள காரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்று பலவிதமான தேடுதலை மனித வாழ்க்கையில வைத்து பயணித்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த பயணத்துல பாருங்க, ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது மனிதன் தேட ஆரம்பிக்கிறான். எதை அப்படின்னா, உலகத்துல தேட ஆரம்பிக்கிறான். ஒரு பிரச்சனையை சந்தித்து விட்டால், ஒரு வேதனை வந்துட்டு, ஒரு வியாகுலம் வந்துட்டு, சில நேரங்களில் கஷ்டமான சூழ்நிலையை தேட ஆரம்பித்து விட்டால் மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம எல்லாருமே தேடுகிறோம். எதை தேடுகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு பெரிய நகைக்கடை அதிபர் ஒருவர், உலகத்தில் அநேக இடங்கள்ல அவருடைய ஸ்தாபனம், அவருடைய நகைக்கடை இருக்கிறது. ரொம்ப பிரபலமான ஒரு மனிதர், அதிகமான செல்வாக்குள்ளவர். ஆனால் வாழ்க்கையில் அவருக்கு பிரச்சனை வந்த உடனே அவர் எடுத்த முடிவு என்னன்னா, 14வது மாடியிலிருந்து கீழே குதித்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார். நிறைய ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க, உங்கள் கையில் உள்ள அலைபேசியிலும் கூட அந்த செய்திகள் எல்லாம் வந்தது. அப்போ உடனே மனிதனுக்கு பிரச்சனை என்றால் அவன் என்ன முடிவெடுக்கிறான்? இந்த உலகத்தில் வாழ்றதை விட சாவது தான் கடைசி முடிவு. தன்னுடைய வாழ்க்கையில் புறப்படு, எதை நோக்கி?
சாவை நோக்கி புறப்படும். இது மனிதனுடைய ஒரு அகாலமான பரிதாபமான முடிவு. சில பேர் புறப்படு எதுக்கு? மனசு சரியில்லை, உடனே டாஸ்மார்க்கை நோக்கி புறப்படு. சிலர் புறப்படுகிறார்கள் எங்க? மனசுக்கு சரியில்லை, வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போனா பிரச்சனை சரியா போயிடும். அப்படிதானே? உடனே அப்படியே எங்கேயாவது அப்படியே நடந்து கொண்டே திரிகிறார்கள். முடிவில் மனநோயாளிகளாக மாறி போகிறார்கள். சிலர் புறப்படு எதை நோக்கி அப்படின்னா, வாழ்க்கையில யாரும் வேண்டாம், உறவே வேண்டாம், எந்த பொறுப்புமே வேண்டாம், அதனால நான் என்ன செய்ய போறேன், சன்னியாசியாக என்ன செய்ய போறேன், போறேன் அப்படின்ட்டு பொறுப்புகளை தட்டி கழித்து கொண்டு இப்படி ஓடுகிற புறப்படுகிற ஒரு கூட்டம். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் மனமே, என் இருதயமே, நீ புறப்பட வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. இங்க இருக்கிற உங்களுக்கு எனக்கு தெரியணும், பிரச்சனை மனித வாழ்க்கையில் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் மனிதன் சந்தித்துதான் ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ புறப்பட வேண்டியது எங்கே என்றால், இந்த உலகத்தில் உள்ள மரணத்தை, தற்கொலை எண்ணம் அல்ல, தனிமை அல்ல, தவறான பழக்க வழக்கங்கள் அல்ல. அல்லேலூயா. நீ எதை தேட வேண்டும் என்றால், ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய முகத்தை நாடு என்றது என் உள்ளம், அவருடைய முகத்தையே நான் நாடுவேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார் என்றால், தேவனுடைய முகத்தை தேடும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு உறுதியுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வாசிக்கலாம், சங்கீதம் திருப்பாடலிலே ஆண்டவருடைய முகத்தை ஏன் நாட வேண்டும் என்றால், சங்கீதம் திருப்பாடல் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை. ஆமென். நல்ல கவனிங்க, என்ன இந்த வசனத்தை அப்படி நல்ல புரிந்து படிங்க. எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை. நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க, நமக்கு ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மார்க்குனர் செய்தி 10:46க்கு மேல வாசித்தீங்கன்னா அந்த பகுதியானது சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய எரிக்கோவிலிருந்து இயேசு கிறிஸ்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப ஒரு வழியோரத்தில் அமர்ந்த ஒரு பிச்சைக்காரன். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற எத்தனை பேர் பிச்சைக்காரங்களை மதிக்கிறீங்க? என்னையும் சேர்த்து கேட்குறேன். நான்லாம் மதிக்கிறது இல்லை. நீங்க மதிப்பீங்களா? ஒரு பிச்சைக்காரரை மதிப்பீங்களா? மதிப்போம். எப்படி மதிப்போம்னா, 10 ரூபா கொடுக்கறதுல மதிப்பு வச்சுக்கிடுவோம். ஒரு 50 ரூபா கொடுப்போம். என் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கப்பா, நடு வீட்டில் வச்சு உனக்கு சோறு போடுற நேராக போடுறீங்களா? அந்த அளவுக்கு நான்லாம் பெரிய ஆள் இல்லை. நீங்களும் போப்பா, வாசல்ல பார்த்தோமா 10 ரூபாயா கொடுத்தோமா, இதுதான் நம்முடைய கேரக்டர். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வழியோரத்தில் பிச்சை எடுக்கிற ஒரு மனிதன். இங்க இருக்கிற உங்கள்கிட்ட திரும்ப ஒரு கேள்வி, ஏன்ட்ட எந்த கேள்வி, ஒரு பிச்சை எடுக்கிற மனுஷன் உங்களை பார்த்து ஜெனிட்டா அப்படின்னு உங்க பேரை சொல்லி கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நல்லா இருக்கீங்களானே அப்படின்னு கேட்பீங்களா? கை கொடுப்பீங்களா? சரி, எனக்குலாம் தெரியல, என்ன அவ்வளவு நல்லவனா அப்படின்னு எனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அங்கே உடனே பிரஸ்டீஜ்ங்கிறது ஒன்று இருக்குல்ல, என்ன சொந்தக்காரி சொக்காரி எல்லாம் சுற்றி வர நிற்கிறா. நிற்கும் போது உங்க பேரை சொல்லி ஒரு பிச்சைக்காரியோ பிச்சைக்காரரோ கேட்குறாங்க, தர்மம் எடுக்கிறவங்க கூப்பிட்டாங்கன்னா உங்களால் அதை சகிக்க முடியுமா அப்படின்னா, முதல்ல உள்ள இருக்கிற ஒன்று வெளியே வரும். அதுக்கப்புறமா வேணா நீங்க எப்படி பண்றீங்கன்னு நீங்க பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு மனுஷன் சொல்றான், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் அப்படின்னு இயேசுவை பார்த்து கூப்பிடுறான், கத்துறான். கத்துனோடனே சுத்தி இருந்தவனுக்கு கூட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துட்டு. அல்லேலூயா. உடனே அவன் சொன்னான், ஏய் இந்த மாதிரிலாம் பேசப்படாத, பார்த்துக்கோ, ஒழுங்கா வாய் என்ன செய்யு, மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவன் அந்த மனிதன் சொன்னதுக்கு பின்னாலையும் திரும்பவும் கத்துனா, இயேசுவே தாவீதின் மகனை என் மீது இரக்கம் வையும். உடனே கூப்பிட்டோன்னு இயேசு நின்றார். பைபிள் சொல்லுது இயேசு நின்றார். அப்போ நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. 2 காரியம். ஒன்று, அந்த மனிதனை வாயை அடைக்க வைத்த ஒரு மனிதன். இன்னொன்று இயேசு. அந்த மனிதன் நான் தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுடைய பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே கூட்டத்தில் இருந்த ஒருவன் போய் என்ன சொன்னான், ஒழுங்கா வாயை என்ன செய்ய
பேசாம இரு, மரியாதை எல்லாம் பேசுற. இப்ப முக ஸ்டாலின் போறாரு, முக ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கூட்டா போடுப்பீங்களா? ஐயா, அன்பரே, நண்பரே, என்னெல்லாமோ, தெய்வமே, இதய தெய்வமே, இல்ல மோடி ஐயாவை பார்த்து பேரை சொல்லி கூப்பிட்டா என்ன? அப்போ பல காரியம் இருக்குது உள்ள. என்ன? அப்ப இயேசுவோட ரசிகனா இருந்திருப்பான் அவன். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன பண்றான்? இந்த மாதிரிலாம் என்ன செய்யாத, இயேசுவை பார்த்து பேரை சொல்லிலாம் கூப்பிடுற வேலை இருக்கப்படாது, வாயை முழுக்க மூடு அப்படின்னு அவன் இருக்கிறான். ஏன்னா இவன் யாரு? பிச்சைக்காரன். பிரைஸ் தி லார்ட். அவன் அற்பமாக அவனை பார்த்தான். இயேசு எப்படி பார்த்தாரு? அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னாருங்க, அவரை என்னட்ட என்ன செய்யுங்க? அழைத்து வாங்கப்பா, நீங்க என்று கூட்டு வாங்க. அந்த மனுஷனை, என்னப்பா இப்படி பண்றீங்க, கூட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர சொல்லி இயேசு அவரை பார்த்து கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்ய? அப்ப இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். முதல் பகுதி சரியா? ரெண்டாவது நீங்க பாருங்க, நீங்க அதே மார்க் நற்செய்தியில முதல் அதிகாரத்துல 40க்கு மேல படிச்சீங்கன்னா, ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். என்ன இதுல? நான் இயேசு ரெண்டு பேரும் சேர்த்துக்கணும். அல்லேலூயா. இப்ப தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதன் என்ன செய்தான்? இயேசுவிடத்துல வந்தான், முழங்கால் படியிட்டான். இயேசுவை பார்த்து அவன் மனதுருக்கத்தோடு ஜெபம் பண்றான். எப்படி? நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால முடியும். இப்ப பாருங்க, ஒரு தொழுநோயாளி, இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தொழுநோய்க்கு நிறைய மருந்துலாம் இருக்குது, புண்ணு ஆறி இருக்குது. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர், கையெல்லாம் போய் உடம்பெல்லாம் அப்படியே நாரிக்கிட்டதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்படிப்பட்டவர் வந்து, எக்கா அவன் பேர் என்னக்கா? லூசியா, கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்டால் நினைக்கா செய்வேன்? முதல்ல யோசிப்பேன். வீட்டில் இருக்கிற எந்த பாத்திரத்தை பயன்படுத்த மாட்டே தூக்கி போடுறதுக்கு நினைச்சிருக்கியோ அதில் தான் தண்ணி கொடுப்பேன். அப்படித்தானே? நான் அப்படிதாங்க உண்மை செய்வேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு மருந்து கண்டுபிடித்தே நம்மளால கையை சேர்த்து கொடுக்கவே, நான் ஜனத்தில் தொழுநோய் மருத்துவமனைக்கு போகும்போது அங்கே உள்ளவங்கள்ட்ட கையை கொடுத்து ஒரு வாழ்த்து சொல்லுங்களேன் அப்படின்னா கை உள்ள போகாது நிறைய பேருக்கு. ஏன்? என்னதான் இருந்தாலும் நம்ம மனசுல ஒண்ணு இருக்கு, நமக்கும் ஒட்டிக்கிடுமோ என்ன? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லது, தற்பாதுகாப்பு உங்களுக்கு நல்லது. ஆனால் நம்முடைய மனநிலை என்பது வேறு. அல்லேலூயா. நம்ம அவங்களை எளியவர்களா பார்க்கிறோம், அவர்களை ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களா தான் நாம பார்க்கிறோம். இப்ப இயேசு அந்த மனுஷனை இயேசுவிட்ட அந்த மனிதன் சொன்னா, நீர் மனம் இறங்கினால் என்னுடைய நோயை நீக்க உம்மால முடியும். இப்ப இயேசு ஆண்டவர் அந்த மனிதன், ரெண்டு மனிதன் பாருங்க, ஒன்னு பார்வை இல்லாத பிச்சைக்காரன், இன்னொன்று தொழுநோயாளி. ரெண்டு பேரும் இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா? ஒதுக்கப்பட்டவர்களா உயர்ந்தவர்களா? இந்த உலகத்துல நடு வீட்டுக்குள்ள வைக்கிறவங்களா தூர தூக்கி போட வேண்டியவங்களா? இந்த உலகம் தூர தூக்கி போட்டவங்களை இயேசு என்ன செய்தார் தெரியுமா? நடு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினார். கை தட்டுங்கப்பா. அதாங்க இயேசு. தூக்கி வெளியே எரிய வேண்டியவர்களை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டினாரு? நடு வீட்டுக்குள்ள நிப்பாட்டுறாரு. ஏப்பா, நீ தெருவிலையே இருக்க வேண்டியவன்ல, நீ ஏதோ ஒரு பதுங்கு குழியில் கிடந்து வாழ்க்கையை முடிக்க வேண்டியவன் அல்ல என்று சொல்லி இயேசு அந்த கண் தெரியாத மனிதனையும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவனையும் புறக்கணிக்கப்பட்ட இடத்திலிருந்து நடு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டினார். அல்லேலூயா. அதனால தாங்க வசனம் சொல்லுகிறது, அவர் எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை. ஆமென். அல்லேலூயா. இப்ப எடுத்து வாசிங்க, அதே சங்கீதத்துக்கு வாங்க. திருப்பாடல் 22:24 வசனம். அவர் எளியோரின் சிறுமையை அற்பமாக எண்ணவில்லை, அதை கவனியாமல் இருந்ததும் இல்லை. அவர் தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை. தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்க்கிறார். கை தட்டுங்க பாப்போம். இங்க இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை ஒதுக்கப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஒருவேளை இந்த உலகத்துல எந்த இடத்திலே நீங்கள் காயப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறீர்களோ அந்த இடத்தில் உங்கள் எளிமை, உங்களுடைய பரிதாப நிலைமையை அவர் கவனிக்காமல் இல்லை. அவருடைய முகம் உங்களை உற்று பார்க்கிறது, அவருடைய முகம் உங்களை உற்று கவனிக்கிறது, அவருடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, அவருடைய முகத்தை பாருங்கள், அவருடைய முகத்தை பாருங்க. யாரோ ஒரு மனுஷன் போய் உங்க உதவிக்காக என்ன செய்யாதீங்க, நிக்காதீங்க.
உங்க குடும்பம் செழிக்க, உங்க பிள்ளைங்க செழிக்க, உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா ஆண்டவருடைய முகத்தை நாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஆனால் இந்த உலகத்துல இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வாஸ்து பாருங்க, சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நல்ல கவனிக்கணும். சங்கீதம் திருப்பாடல் 10ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை பாருங்கள். இறைவன் மறந்து விட்டார், தம் முகத்தை மூடிக்கொண்டார், என்றுமே எம்மை பார்க்க மாட்டார் என்று பொல்லார் தமக்குள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் அநீதி நிறைந்தவர்கள், அக்கிரமம் நிறைந்தவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்க? கடவுள் முகம் கண்ணெல்லாம் மூடிட்டாருங்க, அவருக்கு கண்ணெல்லாம் தெரியாதுங்க, அவருக்கு நம்மளெல்லாம் பார்க்கறதுக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னு பொல்லார் தங்களுக்குள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் தெரிய வேண்டும். நம் தேவனுடைய முகத்தை காண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீங்க இந்த ஜெபத்துல நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நோக்கம் என்னன்னா, ஒரு தேவையை பெற்றுக்கொள்வதற்கு அல்ல. அல்லேலூயா. அவருடைய முகத்தை நாட வேண்டும். என் வாழ்க்கையில் அவருடைய முகத்தை நாடும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சங்கீதம் திருப்பாடல் 119ஆம் அதிகாரம் 58வது வசனம். நல்ல வசனத்துக்குள்ள வரணும். சங்கீதம் 119 58வது வசனத்தை பாருங்கள். என் முழு மனதோடு உம் முகத்தை திருமுகத்தை நாடுவேன், உமது வாக்குறுதிக்கு ஏற்ப எனக்கு அருள் கூரும். அல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல வசந்த பாருங்க. என் முழு மனதோடு உமது திருமுகத்தை நாடுவேன். இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் நல்ல உள்ளத்துல சொல்லுங்க. எப்படி நாடணும், எப்படி பார்க்கணும்? முழு மனதோடு முகத்தை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பாருங்க, நீங்க ஒரு சின்ன உதாரணமாக எடுத்து பார்க்கணும்னா, ஒரு சமீபத்திலே இந்த பல ஆராய்ச்சிகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குழந்தையை ஒரு இடத்துல ஒரு பொருட்காட்சி வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு பார்வை அந்த பலூன், அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்து மேலே போகுமா? எல்லாத்து மேலே போகும். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த எல்லாம் போகிற குழந்தை கொஞ்ச நேரத்தில் பாருங்க, தாயோட கையை விட்டு மெல்ல தாயை நவுட்டிட்டாங்க. அந்த பிள்ளை அப்படி பொம்மையெல்லாம் தேடிட்டு போன பிள்ளை கொஞ்ச நேரத்தில் பார்த்தது. யாரை பார்த்தது? அம்மாவை பார்த்தது. இங்க இருக்கிற எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை சந்தோஷமா இருந்துச்சா? இல்லவே இல்லைங்க. அந்த பிள்ளையை கொண்டு போய் எடுத்து கூட்டு போய் ஒரு அம்மா, ஒரு காவல்துறை அம்மா என்ன அக்காட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது அழுகை நிப்பாட்டிச்சா? இல்லை. உடனே பலூனை கிழக்குறாங்க, ஸ்வீட்டை கொடுக்குறாங்க, அது அழுதுகிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். உடனே அம்மாவை போல இன்னொரு பெண், அந்த பெண்ணையும் கொண்டு போய் அந்த குழந்தையை கொண்டு போய் கொடுத்தாங்க, அது அழுதுகிட்டே தான் இருக்குது. அல்லேலூயா. இப்படியே கொஞ்ச நேரம் பார்க்குது. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது அழுகையை நிப்பாட்டுற மாதிரியே இல்லை. கொஞ்ச நேரம் நிப்பாட்டு, திரும்ப என்ன செய்யும்? ஆளும். ஆனா கடைசியில அது தன் தாயை தூரமாய் பார்த்தவுடன் என்ன செஞ்சது? எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போய் அந்த குழந்தை தாயிடத்துல போய் சரணடைந்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அம்மாவுடைய முகத்தை பார்த்த பின்புதான் அந்த குழந்தைக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது. அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ நவீனமான காரியங்கள் இருக்கலாம், உலகத்தில் உள்ள அநேக செல்வங்கள் இருக்கலாம், உலகத்தில் ஆஸ்தி இருக்கலாம், உலகத்தில் அந்தஸ்து இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த தெய்வத்தோட முகத்தை அல்லாமல் உங்களுக்கு ஆறுதல் அளிக்க போவது ஒன்றுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப முழு மனதோடு நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை நாட வேண்டும். ஆமென். முழு மனதோடு நம்ம யாருடைய முகத்தை நாடணும்? பாருங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில ஆண்டவருடைய முகத்தை நாம் நாடுகிறோமா? ஒரு கேள்வி கேளுங்க. ஆலயத்துக்கு வர்றோம், ஜெபத்துல பங்கெடுக்கிறோம், தேவனுடைய முகத்தை தேடுகிறோமா என்ற ஒரு கேள்வி எழுப்பணும். நீங்க பைபிள்ல பாருங்களேன், யாக்கோபை குறித்து பைபிள் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஏசாவை ஏமாத்தினார். அல்லேலூயா. யாரை ஏமாத்தினாரு? சத்தமா சொல்லுங்க. யாரை ஏமாத்தினாரு? ஏசாவை யாக்கோபு என்ன செய்றாரு?
ஏமாற்றினார். ஏமாற்றின பின்பு ஏசாவை யாக்கோபு சந்தித்தாரா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. முகமுகமாக தன்னுடைய சகோதரன் அவரால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்து தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா தொடக்க நூல் 35ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அப்போது கடவுள் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு. உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பி ஓடிய போது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபீடத்தை எழுப்பு என்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செஞ்ச, உன் சகோதரன் ஏசாவை விட்டு தப்பி ஓடினாய். பிரைஸ் தி லார்ட். எதுக்குங்க? இங்க இருக்கிற நம்மிலும் பல பேர் நம்முடைய குடும்பத்தில் உறவுகளில் முகத்தை பார்க்க முடியாத அளவு நிறைய நேரங்களில் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முகத்தோடு முகம் பார்க்காத உறவுகளாக வாழ்றோம். சில நேரங்களில் பாருங்க, நிறைய வீட்டுக்கு போங்க, கணவன் மனைவி ஒருத்தர் முகத்தை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அது வேணுங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க. முகத்தோடு முகம் பார்ப்பது என்பது உறவின் நிலை. பிரைஸ் தி லார்ட். என்னைக்கு முகத்தோட உங்க பையனோ உங்க பொண்ணோ முகத்தோடு முகம் பார்த்து பேசுறதுனாலே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ள ஏதோ கலை வளர்ந்துகிட்டு இருக்குது. முகத்தோட முகம் பார்க்கிறது எதுக்கு? முகத்தை பார்க்கறது எதுக்கு? உறவு சரியா இருந்ததுன்னா முகத்தோட முகம் பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயங்களுக்கு வருகிறோம், வரும்போதே ஒரு முடிவெடுத்து தான் வருவாங்க. என்ன தெரியுமா? ஏதோ கேட்குறோம், கொடுக்கணும், அவ்வளவுதான். கடவுளுடைய முகத்தெல்லாம் பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். புனித மார்கரித் மரியம்மாள்கிட்ட இயேசு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இருதயத்திற்கு ஆறுதல் அளிக்க நீயாவது இருப்பியாமா? ஏன்னா எல்லாரும் எதுக்கு வர்றாங்கன்னா தேவையை நிறைவேற்றி கொள்ள வருகிறார்கள். அல்லேலூயா. நிறைய வீட்டில் பாருங்க, அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு எதுக்கு தேவை? அப்பா அம்மா எதுக்கு தேவை? சும்மா சொல்லுங்க, உங்க வீட்டில் நீங்க எதுக்கு தேவை? அவங்க தேவையை சந்திக்க தேவையே தவிர நீங்க அவர்களுக்கு தேவையா? ஒரு கேள்வி கேளுங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையா? 10 நிமிஷம் உங்க பிள்ளைங்க, என் வீட்டில் டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் என் பையன் என்கிட்ட பேசுவான், என் பொண்ணு என்கிட்ட உட்கார்ந்து என்கிட்டயே பேசுவான். சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு வளர வளர என்னது, இதே மடியில் வளர்ந்த பிள்ளை முகத்தை எம்மா முகத்தையே அப்படின்னு முகத்தை கிள்ளி அப்படின்லாம் ரசிச்ச பிள்ளை இப்ப வளர வளர என்ன செய்யுது? செல்போன்ல உட்கார்ந்து இருக்குது, செல்போன்ல உட்கார்ந்து இருக்கு, நண்பர்களோட உட்கார்ந்து இருக்குது. அம்மாவுடைய மடிதான் சொர்க்கம் அப்படி சொன்ன இடம் போய் பக்கத்துல உட்கார்ந்தாலே வில்லங்கம் தான் அப்படின்ட்டு ஓடுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப உங்க இருதயம் எப்படி ஏங்குதுன்னா, ஒரு 5 நிமிஷம் என்று பேசுறதுக்கு உனக்கு சொல்லுங்க நேரம் இல்லையா? உண்மையிலே இதே போல கடவுள் ஏங்குகிறார். மனிதன் ஒவ்வொரு மனிதன்டையும் ஆண்டவர் ஏங்குறாரு. என் முன்னால வா, என்னை விட்டு விலகிய ஜனங்களே என்னிடத்தில் திரும்பி வாங்கன்னு தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. என் முகத்தை நாடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆமோஸ் 5:6 சொல்லுகிறது. நீ கடவுளை தேடாமல் அவருடைய முகத்தை நாடாமல் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர முடியாது. ஏசாவை யாக்கோபால் என்ன செய்ய முடியல, முகமுகமா பார்க்க முடியல. பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, தேவனோடு உலாவினார்கள். ஆனால் பாவம் செய்த பின்பு அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? உம்முடைய முகத்தை எங்களால பார்க்க முடியல. உம் சப்தத்தை கேட்ட உடனே விலகி ஓடுறோம்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஜனங்கள் விலகி ஓடி மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலே
11வது வசனத்தை பாருங்கள். 33:11. ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம், அல்லேலூயா, ஆண்டவர் மோசேயிடம் எப்படி பேசினாரா? ஒரு நண்பனோடு பேசுறது போல முகமுகமாய் ஆண்டவர் பேசினாராம். அல்லேலூயா. அப்பாவும் மகனும் பேசின மாதிரி கூட எழுதல. ஏன்? ஒருவேளை அதில் கூட எப்படி இருக்கும்னா, அப்பா பேசும்போது மகன் நினைச்சுவான் எப்படி ஜன்னத்துல குனிஞ்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் நண்பன் பேசும்போது இருக்கும் சிரிச்சுக்கிட்டு முகம் இல்லை அப்படியே என்ன செய்வோம்? அந்த நட்பை வெளிப்படுத்துகிறது. ஒருவருடைய முகத்தை பார்த்து பேசுகிற அந்த அனுபவம். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, தேவன் தன்னை மோசேயோடு எப்படி பேசினாராம்? ஒரு நண்பனோடு பேசுவது போல் ஆண்டவர் மோசேயோடு பேசினார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற உங்களுக்கு ஒரு அனுபவம் வேண்டும். என்ன அனுபவம்? தேவனை உற்று பார்ப்பது. ஆமென். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை என்ன செய்யணும்? நீங்க பார்க்கணும். உங்க பிரச்சனைகள் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் அல்ல, ஆண்டவருடைய முகத்தை உற்று நோக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதனாலதான் சாலமோன் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் செய்தார். என்ன தெரியுமாங்க? 2 குறிப்பேடு 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது, சாலமோன் ஆண்டவருக்கு ஒரு தேவாலயத்தை கட்டினார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. 2 குறிப்பேடு 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல பகுதியில் நான் உங்களுக்கு வேகமாக காண்பிக்கிறேன். சாலமோன் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினார். அல்லேலூயா. அப்ப ஆலயத்தை ஏன் கட்டுறோம்? ஆலயத்தில் ஜனங்கள் வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஜனங்கள் உம்மை நோக்கி என்ன செய்வாங்க? மன்றாடுவார்கள். இந்த ஸ்தலத்திலே வந்து, இந்த இடத்திலே வந்து மன்றாடுவார்கள். எப்படிலாம் மன்றாடுவாங்க? வசனம் என்று காண்பிக்கிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். 19வது வசனத்திலே, என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியானாகிய என் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் உம் ஊழியனாகிய என் குரலுக்கு 20வது வசனம், என் பெயர் விளங்கும் என்று நீர் வாக்களித்திருந்த இந்த இடத்தின் மேல் இரவும் பகலும் உமது அருட்பார்வை, உம் அடியானாகிய என் விண்ணப்பத்தை நீர் இங்கே. இப்படியே இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா அவர் ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் அப்படின்னா 22வது வசனம், ஒருவன் தன்னை அடுத்து வாழ்வோனுக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோயிலின் பலிபீடத்திற்கு ஆணையிடுமாறு. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா 32 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்கே அவர் ஜெபம் எப்படி இருக்குன்னா, பஞ்சமோ பசியோ போரோ யுத்தமோ இதெல்லாம் நாங்க பகை போகும் பொழுது நீர் எங்களுக்கு வெற்றி அளிக்கணும், எங்க ஜெபத்தை கேட்கணும்னு சொல்லி அவர் ஜெபத்தை பல விதத்தில் ஆண்டவர்கிட்ட வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நான் வருவேன், வேலைக்காரன் வருவான், இங்க இருக்கிற அடிமை வருவாங்க, ஜெபிப்பாங்க, கேட்பாங்க. ஜெபத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? இங்க இருந்து பதில் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு தேவையான உதவியை செய்யுங்க, என் பொண்ணை ஆசீர்வதிங்க, பையனை ஆசீர்வதிங்க, பலவிதமான விண்ணப்பத்தை கேட்கிறோம். ஆமென். ஆனா இதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு காரியம் வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? நீங்கள் அப்படியே 2 குறிப்பேடு 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிக்கணும். வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. எனது பெயரை போற்றிடும் என் ஜனங்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களுக்கு மனம் வருந்தி இறந்து மன்றாடி என்னுடைய திருமுகத்தை தேடினாள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க. 2 குறிப்பேடு 7:14. நல்ல எல்லாரும் கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ சாலமோன் நீ ஜெபம் பண்றப்பா. என்ன ஜெபம்? ஆண்டவரே, நான் கட்டியிருக்கிற இந்த கோயில்ல நீங்க வந்து மன்றாடுற மன்றாட்டுக்கு நீங்க என்ன செய்யணும்? பதில் தரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா நீ பதில் எப்ப கிடைக்கும்னா, என் முன்னால வாங்க, வந்து என் திருமுகத்தை நீங்கள் தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய
முகத்தை நாடும் பொழுதுதான் நமக்கு சேமம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய முகத்தை நாடினால், என் மகனே என் மகளே நீ என்னுடைய முகத்தை தேட வேண்டும், நீ என்னுடைய முகத்தை நாட வேண்டும். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற உங்களுக்கு தயவு செய்து எனக்கும் தெரிய வேண்டியதுன்னா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என் ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? கேட்பார். அதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. நான் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. என்னை நோக்கி மன்றாடு உனக்கு பதில், அது ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, நிறைய அற்புதங்கள் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் முன்னால வந்து என்னுடைய திருமுகத்தை நீங்கள் நாட வேண்டும். ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் முகத்தை நாடினால் உங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்? நலம் தருவேன். இன்னைக்கு ஆண்டவருடைய முகத்தை நாம் தேடுகிறோமா? ஆண்டவருடைய முகத்தை நாடுகிறோமா? ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கு தடையாக என்ன இருக்கிறது? தயவு செய்து நீங்க பாருங்க. எசையா 59 அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். வாசிங்க. நல்ல கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, கேட்க முடியாதபடி ஆண்டவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, மீட்க முடியாதபடி கடவுளுடைய கை ஊனமில்லை, கடவுளுடைய காது மந்தமில்லை. ஆனா ஏன் இன்னும் பதில் இல்லை? உங்களுக்கும் எனக்கு இடையில ஒரு பெரிய மதிர்ச்சுவர் ஒன்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாவம். இன்னைக்கு மனிதன் அக்கிரமத்தோடு கடவுள்கிட்ட வந்து எல்லாம் பெற்றுக்கொள்ளான்னு நினைக்கிறான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்? நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், ஏசாவுக்கு பயந்து தான் யார் ஓடினா? சொல்லுங்க, யார் ஓடினா? பதில மறந்துட கூடாது. ஏசாவுக்கு பயந்து யார் ஓடினா? யாக்கோபு ஓடினார். இப்ப யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்கு போயிட்டாரு, மாமா வீட்டுக்கு. மாமா வீட்டுல 20 வருஷத்துக்கு மேல அவர் இருக்கிறார். ஒரு நாள் அவருக்கு திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய சகோதரனுடைய உன் சொந்த தாய் தகப்பனுடைய வீட்டுக்கு நீ போ. ஆண்டவர் சொல்லிட்டார், கிளம்பிட்டார். இவ கிளம்பும் பொழுது யாருடைய ஞாபகம் வருது? போனா யாரை பார்க்கணும்? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு சில நேரங்களில், பல நேரங்களில் பாருங்க, சொந்த ஊரை விட்டு சிலர் போயிருப்பாங்க. போனவங்க திரும்ப அந்த ஊர்ல ஃபங்க்ஷன் போகணும். போங்க, உங்க சொந்த ஊருக்கு போங்க. எந்த முகத்தோட அந்த ஊருக்கு போறது? நிறைய கேள்வி இருக்கும். நீங்க பாருங்களேன், ரூத்துடைய புஸ்தகம் எடுக்க வேண்டாம். அங்க ரூத்துடைய புஸ்தகத்தில் நகோமியும் அவருடைய கணவரும் 2 பையன்களும் புறப்பட்டு மோவாபுக்கு போனாங்க. பெத்லகேம்ல இருந்து மோவாபுக்கு போனாங்க. என்ன முகத்தோட போயிருப்பாங்க? கிளம்பிட்டாங்க. பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஒருவேளை லூசியாக்கு அவங்கள பார்த்து கேட்காங்க, ஏ நகோமி எங்க போறிய? அடி போக்க தேவலை, இந்த ஊர்ல இனிமே மனுஷ பைய இருக்க முடியுமா? நீங்களே இருந்துக்கோங்க, போய் தொலைங்க அப்படின்னு அவ கிளம்பிட்டான். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு? நான் போய் எப்படி பாடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டா. அல்லேலூயா. போன இடத்துல வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, 2 பையனும் செத்து போயிட்டான். எப்படி இருக்கும்? திரும்ப ஊருக்கு வரணும். எப்படி வந்தா? அவளே முகத்தை வாடி கூட இருந்த மருமகள்களையும், எப்பா நானே அனாமத்தா போறேன், நீங்களும் என் கூட வராதீங்க அப்படின்னு விட்டுட்டு போக முடிவெடுத்துட்டா. ஆனா ரூத்து மட்டும் கூடயே வந்துட்டா. சரி, இப்ப ஊருக்குள்ள வந்த உடனே தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்த பெண்கள் கேட்டாங்க, இவள் நகோமி தானே அவங்க கண்டுபிடிச்சாங்க பக்கத்துல. பிரைஸ் தி லார்ட். உடனே அவ ஏதாவது சொல்லிடுவாளோ, ஏய் லூசியா சொல்லுவா, என்ன சொன்ன வாய் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு அவளே சொல்றா, நான் இங்கிருந்து நிறைவோடு போனேன், ஆனால் ஆண்டவர் என்ன வெறுங்கையோடு அனுப்பிட்டாரு, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி அவளே சரண்டர் ஆகிறார். இவன் பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த ஏசாவை சந்திக்க வேண்டும் என்று யாக்கோபுக்கு தெரிந்தது. இப்ப ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி யாக்கோபு என்ன பண்ணார் தெரியுமா? இப்ப நல்ல கவனிங்க, தன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற ஒரு காரியம்,
ஏசாவுக்கு முன்பாக சந்திப்பதற்கு முன்பு அநேக பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்புறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப ஏசாவுக்கு பொருட்களை கொடுத்து அனுப்புறாரு. எப்பா, ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, இந்தா யார் அனுப்புனா? உங்க தம்பி உங்களுக்கு அனுப்புனாருன்னு கொடுத்து அனுப்புறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய முகத்தை நான் எப்படி காண்பேன்? என் சகோதரருடைய முகத்தை நான் பார்க்கணும்னா முதல்ல சரி செய்யணும். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நம்மில் பல பேர் தேவனுடைய முகத்தை தேடுவதில்லை. தேவனிடத்தில் தேடுகிறோம். தேவனுடைய முகத்தை நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேட்கிறோம், ஆண்டவர்ட்ட விண்ணப்பிக்கிறோம், ஆண்டவர்ட்ட அழுறோம். ஆனா அவருடைய முகத்தை நாம் என்ன செய்வதில்லை? பார்ப்பதில்லை. ஏன்? நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அநீதிகள் அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி தடை செய்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை யாக்கோபு ஏசாவை சந்திப்பதற்கு அவன் மனசுல ஒரு தடை இருந்தது, அதை அவன் சரி செய்தான். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய பாவங்களோ, அக்கிரமங்களோ, அநீதிகளோ ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி நம்மை தடை செய்து கொண்டிருக்கும் என்றால் இன்னைக்கு அதெல்லாம் மாற வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்முடைய முகத்தை பார்க்கணும். என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, என்னுடைய அநீதிகளை மன்னிங்க. ஆண்டவரே, உம்மை பார்க்க முடியாதபடி என்னுடைய அநீதிகளும் அக்கிரமங்களும் தடை செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் சொன்னா பாத்தீங்களா, திருப்பாடல் 51:3 என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன். யாருடைய முகத்தை பார்க்க வேண்டியவன்? சொல்லுங்க, யாருடைய முகத்தை பார்க்க வேண்டியவன்? சங்கீதம் 16:8 பாருங்க. படிக்கீங்களா? படிங்க. சங்கீதம் 16:8க்கும் 51:3க்கும் வித்தியாசத்தை, டிஃபரெண்ட கண்டுபிடிங்க பாப்போம். ஆண்டவரை எப்போதும் என் கண்முன். யாரங்க கண்ணு முன்னால வச்சிருக்கிறேன்? சொல்லுங்க, யார கண்ணு முன்னால வச்சிருக்கேன்? ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்பாக. அவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை என் கண்ணு முன்னால வச்சிருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறாரு, நான் என்ன செய்யப்படுவதில்லை? ஆனா அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்தை பெற்றிருந்த தாவீது சொல்றாரு, என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது. சர்ச்சுக்கு வர்றேங்க, ஆனா அன்னைக்கு செஞ்ச பாவம் இன்னைக்கும் ஞாபகத்துல வந்து முன்னால படாத பாடு படுத்துது. தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா ஆராதிக்கிறேன்னு சொல்ற போது எவ்வளவு அவலட்சணமா வாழ்ந்தோங்கிறது முன்னால இருந்து படாத பாடு படுத்துது. அதனாலதாங்க அவர் அல்றாரு, ஆண்டவரே, பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். எரிபலி செலுத்தினாலும், எந்த பலி செலுத்தினாலும் அதனால உமக்கு எதுவுமே இல்லப்பா. நொறுங்கிய உள்ளத்தோட வந்திருக்கேன், நொறுங்கிய உள்ளத்தோட வந்திருக்கேன். உம்முடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு என்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறேன். இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய முகத்தை நாடுவோம். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் ஒருவேளை தடையாக இருக்கும் என்றால் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, உம்முடைய முகத்தை நான் நாடுவேன், உம்முடைய முகத்தை நாடுவேன், உம்முடைய முகத்தையே நாடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஏசையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன், உமது முகத்தையே நாடுவேன். அவரது முகத்தை நாடு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம், என்றது என் உள்ளம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன், உமது முகத்தையே நாடுவேன். எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய முகத்தை நாம் நாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் மாறுகிறது. ஆமென்.
சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உள்ள ஒரு டைம் பாஸ் அப்படின்னு ஒரு காரியத்தை சும்மா ஒரு சாதாரண ஒரு சின்ன உதாரணம் வைத்துக்கொள்வோம். அல்லேலூயா. இப்போ ஒரு டூர் போகிறோம் வைத்துக்கொள்வோம். டூருக்கு போகிறது சந்தோஷமா இல்லையா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எல்லாருக்கும் சந்தோஷம். ஹாய், அதுக்கு ஒரு பெரிய ப்ரிப்ரேஷன் என்ன எல்லாம் இருக்குது. அது கொடைக்கானலோ ஒரு ஊட்டியோ இல்லைன்னா ஒரு லாங் ட்ராவல் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு பெரிய ப்ரிப்ரேஷன் இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்குன்னு ஒரு காரியம் என்ன. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் புனிதையாக இருப்பாங்க, வெளியூர் போயிட்டாங்கன்னா சினிமா நடிகையாக மாறிடுறாங்க. நான் பார்க்குறேன். என்ன தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. உடனே யாரையோ வச்சு சொல்கிறாருன்னு நினச்சிடக்கூடாது. என்ன எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா திடீர்னு பழைய நதியாலாம் இங்கே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் பார்த்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். என்ன கிளவியெல்லாம் நதியாக ஆகிட்டான். நேற்று 2-3 நாளாக பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க தானா இவங்க? அதுதான் பிரைஸ் எல்லாம் மகளா அம்மாவா அதெல்லாம் தெரியல. என் அக்கா தங்கச்சி போல இருக்குங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அல்லேலூயா. சிலர் பார்க்க முடிஞ்சது. சரி, தப்பா எடுத்துக்கிறாங்கன்னு பிரைஸ் எல்லாம். இப்போ அது சந்தோஷமான அனுபவம். ஆனால் முடியும் போகும்போது பயங்கர என்ன ஒரு ப்ரிப்ரேஷனோட போகிறோம். ஆனால் போகும்போது இருந்த அந்த கொண்டாட்டம் வரும்போது இருந்திருக்கா? அப்படி ஒரு முக சோர்வு, பையில இருக்கிறதெல்லாம் காலியான பட்ஜெட் கவலை. அப்படிதானே போனது ஆனந்தத்துக்கு தான். ஆனால் வரும்போது அப்படி அதே மனநிலைமை நல்லா இருந்துச்சா, ஜாலியாக இருந்துச்சா. இது வேணா வாய், ஆனால் மனசு பேசும் 25,000 காலி ஆகிட்டு கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க. சரி, இதுதான் இந்த உலகத்தில் நடக்கிறது. என்ன ஒரு டைம் பாஸுக்குன்னு போனாலும் ஒரு சினிமாவை பார்த்தோம் எல்லாம் முடிச்சாலும் அதே கவலை மனசுல தான் இருக்குது. ஆனால் நீங்க எப்படியே எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 மணி நேரம் ஆலயத்தில் போய் மனபாரத்தோட உட்கார்றீங்க, 10 பைசா செலவா இல்லை. ஆனா ஒரு 1/2 மணி நேரம் நற்கரணை என்னையும் சேர்த்தான் சொல்றேன். மனதுல எவ்வளவு பெரிய பாரம் இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு எந்திக்கும் போது நான் அதே மனபாரத்தோட எந்திச்சேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்களா? எங்கதான் அந்த பாரம் போச்சுன்னே தெரியல. அந்த சுமை எங்கதான் போச்சுன்னே ஏன் தெரியுமா? இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுடைய முகத்தை நாடுகிறவனாக மாறிவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில அவன் முகத்தில் இருக்கிற சோகம் போய் மகிழ்ச்சியினால் அவர் நம்மை மிளிர வைக்கிறார். 3 ஆசீர்வாதங்களை நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். ஒரு மனிதன் ஆண்டவருடைய முகத்தை நாடும் பொழுது முதல் காரியம் எடுத்து வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம், அவரது முகம் கதிரவனை போல ஒளிர்ந்தது, அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. பிரைஸ் தி லார்ட். இந்த தாபோர் அனுபவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். முதல்ல உங்களுக்கு என்ன அனுபவம் வரணும் தெரியுமா? தாபோர் அனுபவம் வரணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் இயேசுவோடு போனாங்க. இவங்க 3 பேரும் இயேசுவோடு பயணித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க அநேக இடங்கள்ல இந்த 3 பேரையும் பார்க்கலாம். இயேசுடைய அற்புதங்கள், இயேசுடைய அதிசயங்கள்ல 12 பேர் இருந்தாலும் இந்த 3 பேரும் கொஞ்சம் அதிகமாக வேதம் அவர்களை காண்பிக்கிறது. யோவான், பேதுரு, யாக்கோபு 3 பேரையும் ஆண்டவர் கொஞ்சம் இடத்துல காண்பிக்கிறார். ஆமென். இப்ப இந்த 3 பேரை கூப்பிட்டு தாபோர் மலைக்கு போனார். அங்கே ஆண்டவருடைய உருவம் மாறியது, தோற்றம் மாறினார். அவருடைய முகத்தை பார்த்தார்களாம். எப்படி இருந்ததா? கதிரவனை போல ஆண்டவருடைய முகம் ஒளி வீசியது. ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த வெளிச்சத்தை, இந்த இயேசுடைய முகத்தை பேதுரு பார்த்த உடனே ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா?
அதுக்கு முன்னால இருந்த பகுதிக்கும் இப்ப அவர் என்ன சொன்னார்னா, ஆண்டவரே இங்கேயே இருப்பது நல்லது. ஆமென். பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, இங்கேயே இருப்பது. பிரைஸ் தி லார்ட். இங்கேயே இருப்பது நல்லது. நீங்க பாருங்களேன், ஒரு வாரம் தியானத்துக்கு போகும்போது முதல்ல பாருங்க, தியானமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வாரம் தியானம் முடிச்சுட்டு மூணாவது கடைசி நாள் நீங்க போங்க அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன செய்யாது, போறதுக்கு மனசே. ஏன் சொல்லுவாங்க, கூட ஒரு வாரம் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்? தேவனுடைய முகத்தை ஒருவன் தரிசித்து விட்டால் இந்த உலகம் அவனுக்கு அற்பமானதாய் மாறிவிடும். அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம இன்னைக்கு தேவைகளைத்தான் தேடுகிறோம். அதனாலதான் எப்படி தெரியுமா, இந்த உலகம் ரொம்ப பெருசாவே நமக்கு தெரியுது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உண்மையாகவே ஒரு மனிதன் இயேசுவை கண்டுவிட்டால், ஆண்டவருடைய முகத்தை அவன் தேடிவிட்டால், அந்த முகத்தின் பிரகாசத்தினால் அவன் நிரப்பப்பட்டு விட்டால், அதுக்கு அப்புறம் அவனுக்கு இந்த உலகம் பெருசாவே இருக்காது. ஆமென். நீங்க தயவு செய்து இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்துக்குள்ளாக நீங்கள் வரும்படியாக அன்போடு அழைக்கிறேன். நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் திருத்துதர் பணிகளுக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். வாங்க, 3வது வசனம், 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் புறப்பட்டு சென்று தமஸ்கை நெருங்கிய போது, திருத்துதர் பணி 9:3. திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஒரு ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை. அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்கு செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கை தட்டுங்க பாபு. இவர் யாருங்க? நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க. இவர் யாரு? இவர் யார் என்றால் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. திருத்துதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிங்க. 58வது வசனம். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலாடையை சவுல் என்னும் இளைஞனிடம் ஒப்படைத்தார்கள். யார்கிட்ட ஒப்படைச்சாங்க சொல்லுங்க? யார்கிட்ட ஒப்படைச்சாங்க? சவுல். சவுல் என்னும் இளைஞனிடத்திலே ஒப்படைச்சாங்க. யாரை கொல்றாங்க? ஸ்தேவான் என்ற ஒரு நல்ல தேவம் பிள்ளை, ஆண்டவருக்கு உரிய மகன். அவனை கொல்றதுக்கு கல்லறிகிற கூட்டத்தில் யார் இருக்கிறார்? சவுல் இருக்கிறார். இதை 8ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, யார் உடன்பட்டிருந்தா? ஸ்தேவானுடைய சாவுக்கு யார் காரணமா இருந்தா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். 9ஆம் அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது? படிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கி கொண்டார். யாருங்க? சவுல். கொலைபாதகனாக இந்த ஜனங்களை நான் கொன்று அழிப்பேன் என்று ஒரு மதவெறி பிடித்தவனாக, யூத நெறியில அவ்வளவு வைராக்கியம் பாராட்டி குதிரையில பயணம் செய்த ஒரு சவுல். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, மதவெறி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்துவின் மீது இருக்கிற வைராக்கியம் வேறு, மதவெறி வேறு. இன்னைக்கு தேசத்தில் என்ன இருக்குது? மதவெறி. கிறிஸ்தவனா இருந்தாலும் சரிதான். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் உங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. இயேசு எங்கேயாவது, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியணும், இயேசு எங்கேயாவது யாரையாவது கட்டாயப்படுத்தினாரா? சொல்லுங்க. இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தல. நீ கண்டிப்பாக என்ன பின்பற்றி வரணும்னா யாரும் என்ன செய்யல?
ஆண்டவர் சொன்னாரு என் பின்னே வா அப்படின்னு மத்தேயுவை சொன்னாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு சிலுவையை சுமந்துக்கிட்டு வா. சாதாரண வர முடியாது. எப்படி வரணும்? நீ என் சீடனா இருக்குன்னா எப்படி வரணும்? சிலுவையை சுமந்துட்டு வரணும். என்னை பின்பற்றி வரணும்னா இந்த உலகம் உங்களை இல்லாது பொல்லாது சொல்லும், வெறுக்கும், அவமதிக்கும், இதெல்லாம் தூக்கிட்டு வரணும். கண்டிப்பா நீங்க கிறிஸ்தவனா இதான் ஆகணும், நீங்க திருமுழுக்கு பெற்றதான் ஆகணும் அப்படின்லாம் யாருக்கும் கட்டாயமே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? மத வெறி மக்களுக்குள்ள இருக்கு. சாதி வெறி, மத வெறி, இன வெறி, இதெல்லாம் உள்ள போயிட்டு இன்னைக்கு பாருங்க. இந்த சவுல் ஒரு யூத நெறியில வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். அவனுக்கு இருந்த அந்த கோபம், அவனுக்கு இருந்த அந்த பழி வாங்கும் உணர்வு, ஜனங்களை கொன்று அழிப்பேன் என்று புறப்பட்டாருங்க. ஆனா ஒரு வெளிச்சத்தை அவர் பார்த்தார். அல்லேலூயா. தேவ மகிமையை சவுல் பார்த்தார். இயேசுவுடைய குரலை கேட்டார். இப்ப பைபிள் சொல்லுது, இந்த இயேசுவை எப்பொழுது இந்த சவுல் கண்டு கொண்டாரோ, இந்த வெளிச்சத்தை, இந்த முகத்தை எப்பொழுது அவர் தரிசித்தாரோ, அதற்கு பின்பு இந்த சவுல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகம் எனக்கு குப்பை, இயேசு எனக்கு ஒப்பற்ற செல்வம். கைத்தட்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே இயேசுடைய முகத்தை நீங்கள் ஏன் தரிசிக்க வேண்டும்? ஏங்க இந்த முகத்தை பார்க்கணும்? இந்த முகத்தை பார்க்காத வர உலகம் ரொம்ப பெருசா தெரியும், இயேசு ரொம்ப அற்பமா தெரிவார். இயேசுவ இன்னைக்கு பாருங்க, கடவுள் இயேசுவோட முகத்தை பார்த்ததுனாலதான் பிரான்சிஸ் சவேரியார் இந்தியாவுக்கு வந்தார். இயேசுவை பார்க்காத வர அவர் எப்படி இருந்தாரு? சுயநலவாதி. என்ன? பிரான்சிஸ் சவேரியார் ஒரு யாரா இருந்தாரு? அவர் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் யாரு? ஒரு சுயநலவாதி. தான் ஒரு அறிவு களஞ்சியம் அப்படின்னு வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனா அவரு இயேசுவின் அன்பை உணர்ந்து இயேசுடைய முகத்தை பார்த்த பின்பு உலகமெல்லாம் மனிதன் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை அதற்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும் என்று இஞ்ஞாசியார் வழியாக ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசத்திற்குள் அவர் வந்த பின்பு உலகம் அவருக்கு குப்பையாயிட்டு இயேசு அவருக்கு எல்லாமாக மாறிவிட்டார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இயேசுவை விட காசு தான் முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு காசா ஏசா? சொல்லுங்க, எது முக்கியம்? காசு தான். இன்னைக்கு நமக்கு பாருங்க, நம்ம கேட்டது கொஞ்சம் நடக்கல, கேட்டது கிடைக்கல, உடனே நமக்கு என்ன வருது? உடனே பாருங்க, ஆண்டவர் இருக்காரா இல்லையா, செத்து போயிட்டாரா, கடவுளுக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா? இனிமேலாம் நான் ஜபத்துக்கே இப்படி சவால் விட்டு ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க. ஏன்? நீங்க யாரை பார்க்கலன்னா இயேசு பார்க்கல. சக்கேயு இயேசுவை பார்த்தார். நீங்க பிறகு எடுத்துக்கோங்க, நேரம் இல்லை. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்துல சக்கேயு யாரை பார்த்தாரு? இயேசுவை பார்த்தாருங்க. இந்த இயேசு யாருன்னு பார்க்க அத்திமரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இயேசு கேட்டாரு, அத்திமரத்துல இருக்கிற சக்கேயை பார்த்து, கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு என்ன செய்ய போறேன்? உன் வீட்டில் வந்து தங்க போறேன். அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சுடுங்க. அல்லேலூயா. சக்கேவே, இன்று நான் உன் வீட்டில் தங்க போறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருங்க. சக்கேயுடைய வீட்டுக்கு இயேசு என்ன செய்யறாரு? போயிட்டாரு. இப்ப பக்கத்துல கை கொடுத்துக்கங்க, உங்க வீட்டுக்கு இயேசு வந்துட்டாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? ஏல, ஒரு கோயில்ல இயேசு இல்லல, இயேசு எங்க இருக்காரு? எங்க கோயில்ல தான் இருக்காரு. இன்னைக்கு இப்படிதான் சண்டை போட்டே இருக்கோம். அல்லேலூயா. நாங்க தான் மோட்சத்துக்கு போவோம், நீங்கள்லாம் நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு சண்டையே அதான் நடந்துக்கிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சக்கே உடனே ஒரு வால் போஸ்டர்லாம் அடிச்சு எல்லா டிவி பேனருக்கு எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபோன் பண்ணி, ஏய் வாங்கப்பா, யார் வந்திருக்கா? ஏசு வந்திருக்காரு, என் வீட்டுக்குலாம் ஏசு வந்திருக்காரு, தெரிஞ்சுக்கோ லூசியா என்ன அப்படின்னு அவர் சொன்னாரா? சக்கே, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் அப்படிதான் பண்ணுவேன். சக்கே என்ன பண்ணாரு?
சக்கேயோ இந்த பிரகாசத்தை, இந்த இயேசுடைய முகத்தை கண்ட பின்பு இந்த உலகம் அவருக்கு பெரிதாக தோன்றவில்லை. கை தட்டுங்க பாப்போம். இந்த உலகம் எப்படி தோணல? நீங்க பைபிள் எடுத்து இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உலகம் உங்களுக்கு குப்பையா மாறணும், இயேசு உங்களுக்கு ஒப்பற்ற செல்வமா மாறணும். கை தட்டுங்க. அல்லேலூயா. நான் உண்மையிலே எனக்கு ரொம்ப, நான் நேற்று கடந்த கொஞ்ச நாட்களா இந்த ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸை பற்றி பேர் போடுகிறார்கள். பில்கேட்ஸ் யாரு? மைக்ரோசாஃப்டுடைய உரிமையாளர், உலகத்துடைய முதல் பணக்காரராக இருந்த மனுஷன். சரி, இந்த பில்கேட்ஸ் ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் தெரியுமா? சமீபத்தில் இப்போ போட்டிருக்க அவருடைய அறிக்கை என்னன்னா, என்னுடைய 17 லட்சம் கோடியையும் நான் ஏழைகளுக்கும் இந்த உலகத்தில் உள்ள சமூக பணிகளுக்கும் இந்த 2025 2045 செலவழித்து என்னுடைய கம்பெனியை நான் மூட போகிறேன். எத்தனை கோடி? 17 கோடி இல்ல, 17 லட்சம் கோடி பணத்தை நான் என்ன செய்ய போறேன்? சிறுமைப்பட்ட, எளிமையுற்ற, உணவில்லாமல், கல்வி அறிவு இல்லாமல், போர்களாலும் பதற்றங்களாலும் உலகத்தில் எங்கெல்லாம் மக்கள் சிறுமைப்பட்டிருக்காங்களோ அதற்காக என் செல்வத்தை என்ன செய்ய போறேன்? செலவழிக்க போகிறேன். நான் யோசித்து பார்க்கிறேன். சக்கேயு இயேசுவை கண்டு கொண்டார். இயேசுவை பார்த்த உடனே சக்கேயு சொன்னாரு, வீடு, வாசல், நிலம், தோட்டம், துறவு, அது இது எல்லாம் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மனுஷன் பார்க்குறான். இயேசு வந்தா உங்களுக்கு என்ன வரணும்? இவங்க வந்திருக்கீங்க, நீங்க ஜபத்துக்கு வந்திருக்கீங்க, வந்துட்டு சும்மா போவீங்களா? போகும்போதே ஆண்டோட்டு ஒழுங்கா இருக்கிற, கேட்டது கிடைக்கல, தூக்கி ஓரமா வச்சிருவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, சக்கேயுடைய வீட்டு கவனிங்களா? உங்களோட ஒரு கேள்வி. சக்கேயுடைய வீட்டுக்கு இயேசு வந்ததுனால சக்கேவுக்கு லாபமா நஷ்டமா? என்னங்க நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே, இவ்வளவு நல்லவங்களா? பிரதர், சக்கேவுக்கு லாபமா நஷ்டமா? லாபமா? சக்கேவுக்கு லாபமா நஷ்டமா? அவருக்கு எல்லாம் நஷ்டம். இயேசு வந்த பின்பு சக்கேவுக்கு சொத்துக்களே இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க விவிலிய ஆசிரியர்கள். நீங்க வச்சுக்கோமே, கேளுங்க. 4000 ரூபாய் நான் அந்த அக்காவை ஏமாத்திருக்கேன். ஆனா எத்தனை மடங்கு கொடுக்க போறேன்? 4 மடங்கு. அப்ப அந்த ஆளு பல பேர்ட்ட கம்பளம் வாங்கியிருப்பார், லஞ்சம் வாங்கியிருப்பார்னு வச்சுக்கணும். இவர் வாங்கின லஞ்சத்துக்கெல்லாம் 4 மடங்கு திரும்ப கொடுத்தா சக்கேட்ட என்ன இருந்திருக்கும்? ஒண்ணுமே இருந்திருக்காது. அதுலயும் சொல்றாரு, இருக்கிறதுல மிச்சம் மீதி இருந்தா அதையும் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துருது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்குள் வந்து விட்டால், இயேசுவின் முகத்தை தரிசித்து விட்டால் உலகம் உங்களுக்கு குப்பையாய் மாறும். இன்னைக்கு உலகம் எப்படி மாறல? குப்பையா மாறல. இன்னைக்கு ஆதி திருச்சபையில இருந்த அப்போஸ்தலர்கள்ட்ட இருந்த அந்த அற்புதம் இன்னைக்கு நடக்கலன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? காரணம் என்ன தெரியுமா? ஆதி கிறிஸ்தவர்களிடத்துல அப்போஸ்தலர்ட்ட ஒன்று சொன்னாங்க, எங்கள்ட்ட பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின், எனக்குள் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு சொன்னாங்க. அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு பொன்னும் இருக்குது வெள்ளியும் இருக்குது, யார் இல்ல? இன்னைக்கு சபைகள்ல யார் இல்ல? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள்ல யார் இல்ல? இயேசு இல்ல. இருக்க வேண்டியவர் இல்லை. சகோதரனே, சகோதரியே, அவருடைய முகத்தை ஒருவன் தரிசித்து விட்டால், அவருடைய முகத்தை ஒருவன் நாடி விட்டால், அந்த மனிதன் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்மோடு இங்கே இருப்பது நல்லது. சவுல் பவுலாய் மாறி சொன்னாரே, ஆண்டவரை அறிகிற அறிவே எனக்கு ஒப்பற்ற செல்வம். இந்த உலகத்தில் நான் எதெல்லாம் செல்வம் நினைச்சனோ அது கிறிஸ்துவின் பொருட்டு குப்பையாய் மாறியது.
இந்த மனநிலைமை உங்களுக்கு வரணும். இன்னும் அதே சினிமா, இன்னும் அதே சீரியல், இன்னும் அதே கெட்ட வார்த்தை, இன்னும் அதே அசுத்தம், இன்னும் அதே பணவெறி, இன்னும் செல்வ ஆசைகள், இதெல்லாம் இருதயத்தில் வச்சுக்கிட்டு நான் அவருடைய முகத்தை பார்க்க முடியுமா? அவருடைய முகத்தை ஒருத்தன் பார்த்துட்டா உலகம் அவனுக்கு குப்பையாய் மாறும், கிறிஸ்து அவனுக்கு ஒப்பற்ற செல்வமாய் மாறுவார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க. அவருடைய முகத்தை நாடினால் உலகம் உங்களுக்கு குப்பை. நீங்க யாரும் உங்களை மதிக்கணும்னு நாட மாட்டீங்க. எனக்கு இதெல்லாம் இருந்தாதான் நான் என்ன செய்வேன், ஆண்டவரை தேடுவேன். சிலர்லாம் பாருங்களேன், ஒரு அம்மா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு ஏன் வரலன்னு அவருடைய கணவர்னு சொல்லுவார். பிரதர் 7, 8, 10 வாரமாச்சு கோயிலுக்கே வர மாட்டேங்க, என்னென்ன கேட்டால் சொல்ல மாட்டேங்க. நான் என்னம்மா அப்படின்னேன், நீங்க பேசாம சொல்லிட்டு போயிருவீங்க. மொட்டை கையா கோயிலுக்கு போக முடியுமா? லூசியா பார்த்தா என்ன நினைப்பா? மொட்டை கையா கோயிலுக்கு போக முடியுமா? கையில் 4 வளையல் போட்டிருந்தேன், அடமானம் வச்சு விட்டாரு. வெறும் கையோட கோயிலுக்கு போனால் லூசியா என்ன சொல்லுவா? என்ன இப்படி இப்படி சொல்லுவீங்கள? சில அக்கா கையில் போட்டுக்க வளையல் பார்க்கறதுக்குன்னே தான் முந்தானே என்ன செய்வா, முக்காடு போட்டுக்கிட்டே அப்படி வருவா. சிலர் ஆண்டவரை பார்க்க வாரீங்களோ இல்லையோ, உங்களை நல்லா காமிக்க வாரீங்க. அது ஆணு பெண்ணு எல்லாருமே என்ன நம்மளை ரொம்ப காமிக்கிறதுக்கு தான். சில நேரத்தில் பாருங்க, திருப்பலியினுடைய மகிமை கூட தெரியாமல், திருப்பலியில் தேவன் அங்கே இறங்கி வருகிறார் என்ற உன்னத அனுபவம் தெரியாமல் தங்களை சோடிச்சு அலங்காரம் பண்ணி எல்லாம் மையையும் போட்டு இழுத்து பூசி, இந்த கல்யாண பூசைக்கு போனோம்னா பொண்ணை பார்க்கவே முடியல. என்னடா பொண்ணை எங்கடா காணோம், திடீர்னு ஏதோ கொரில்லாவை கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. கொரில்லா மாதிரி ஆக்கிடுவாங்க. உட்காந்துருக்கு மாப்பிள்ளையே பயந்துருந்தான், ஃபுல்லாக அடித்து வச்சுருக்காங்க, என்னெல்லாமா போட்டு பட்டை தீட்டி. சொல்லுங்கள், அவனுக்கே சந்தேகமாயிட்டு. உண்மைதான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, நல்ல கவனிங்க. உலகம் உங்களுக்கு என்னவா இல்லை, முக்கியமா இருக்க கூடாது. பக்கத்தில் கை வச்சுருங்க. ஆண்டுடைய முகத்தை நீங்கள் பார்த்து விட்டால் உலகத்துக்கு உலகத்துக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. உலகத்தின் மீது நீங்கள் அதிகாரம் செலுத்துவீர்கள், அதை குப்பையாய் கருதுவீர்கள். கையில நகை இருந்தாலும் இல்லாட்டாலும், தாலி இருந்தாலும் இல்லாட்டாலும், என்ன வந்தாலும் கிறிஸ்துவில் நான் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். ஆமென். இரண்டாவது, இந்த கிறிஸ்துவின் திருமுகத்தை ஒருத்தன் உற்று பார்த்தால், வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுத்து வாசிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம் தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் 9:17 வாசிக்கலாம். ஆகையால் எங்கள் கடவுளே, படிக்கீங்களா? ஆகையால் எங்கள் கடவுளே, இப்போதும் அடியானின் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும். பாலாய் கிடக்கிற உமது தூயகத்தின் மீது தலைவராய உம்மை முன்னிட்டே உமது முகத்தை ஒளிரச் செய்வீராக. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, தேவனுடைய முகம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க வேண்டும். அந்த முகத்தை ஏன் நாடணும் தெரியுமா? அந்த முகத்தை ஒரு மனிதன் நாடும் பொழுது அவன் வாழ்க்கையில் இருக்கிற பாலாய் போன, இடிந்து தகர்ந்த போன அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய முகத்தை நாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை குறைபட்டிருக்குன்னு நினைக்கீங்களா? தயவு செய்து சொல்றேன், ஒருவன் ஆண்டவருடைய முகத்தை தேட ஆரம்பித்து விட்டால், பைபிள் சொல்லி பாருங்க, கலைமான் நீரோடையை ஆர்வமாய் வாஞ்சித்து தேடுவது போல இறைவா என் இதயம் உமக்காக என்ன செய்து ஏங்குகிறது. பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க இந்த வசனத்தை பாருங்களேன். ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுவோம், உம்முடைய முகத்திலிருந்து எங்களுக்கு பிரகாசம் வரட்டும். ஏன்? அப்பந்தான் பாலா போய் உடைஞ்சி தகர்ந்து சீர்குலைந்து உருகுலைந்த எங்க வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்புவே. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தயவு செய்து சொல்றேன், என் வாழ்க்கை உடைஞ்சு போச்சு, என் பிள்ளைங்க வாழ்க்கை உடைந்து போயிட்டு, ஆண்டவரே நாங்க நினைச்சது ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் நஷ்டப்பட்டுட்டோம், எங்க வாழ்க்கை தரித்திரமாயிட்டு. இன்னைக்கு சொல்றேங்க, நீங்க முதல்ல கடவுளுடைய முகத்தை தேடுங்கள், ஆண்டவருடைய முகத்தை நாடுங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய முகத்தை தேடி பாருங்க, அவருடைய முகத்தை நாடுங்க. அல்லேலூயா. அவருடைய முகத்தை தேட ஆரம்பிங்க. ஆண்டவரே இன்னையில இருந்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், இயேசுடைய முகத்தை தேடுங்க, ஆண்டவருடைய முகத்தை தேடுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய முகத்தை தேடுவதே இல்லைங்க. பாருங்க, வாழ்க்கையில் அநேகர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? ஜோசியம், ஜாதகம். கிறிஸ்தவங்க தாங்க, ஜபத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் தங்களை ஒரு கயிறு காப்பாத்தணும்னு நம்புறான் பாரு. ஒரு கயிறு காப்பாத்தணும், இந்த கயிற்று மேல் நம்பிக்கை வைக்கிறான். ஆனா யார் மேல் நம்பிக்கை இல்லை? ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லை. கரெக்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலகத்துல யாராலே உங்க குடும்பத்தை கட்டி எழுப்பவே, உங்க பிள்ளைகளுக்கு நல்வாழ்வெல்லாம் யார் அமைச்சு தரவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பது, உங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கை தகர்ந்து போன உங்க வாழ்க்கை சரியாக வேண்டும் என்றால், ஆண்டவருடைய முகத்தை என்ன செய்யுங்க? ஆண்டவருடைய முகத்தை நாடுங்க. தானியேல் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்க என்ன செய்வோம்? பாப்போம்பா, உம்முடைய முகத்திலிருந்து வருகிற அந்த பிரகாசம் எங்க தகர்ந்த இந்த வாழ்க்கையை கட்டி எழுப்பட்டும். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பாவத்தில் விழுந்து கிடக்கலாம். சிலர் பாருங்க, பாவத்தில் விழுந்துட்டோம், சில தவறுல விழுந்துட்டோம், அப்புறம் நமக்கு அந்த ஜெப வாழ்க்கையோட ஐக்கியம் கூடுதா குறையுதா? குறைஞ்சு போயிடும். சிலருக்கு மனசுல உள்ள குற்ற மனப்பான்மை வந்துடும். நான்லாம் ஆண்டவரை கூப்பிடவே, ஆண்டவரை தேடவே, ஐயோ நான்லாம் கோயிலுக்கு போகவே எனக்கு தகுதியே. பாருங்க, பைபிள் சொல்லுது, லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரத்தில் நீங்க 60, 61 வசனத்தை தயவு செய்து வாசிங்க. இந்த வசனத்தை படிக்கும்போது உங்க இருதயத்தில் ஒரு புதிய ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். லூக்கா நற்செய்தி 22 எடுக்கீங்களாமா? பேதுருவோ, நல்லா கவனிச்சு பாருங்க. பேதுருவோ, நீர் குறிப்பிடுபவரை எனக்கு தெரியாது என்றார். பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலிச்சார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த வசனம் பாருங்க, உடனே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதே 61 வசனத்தை பாருங்க, ஆண்டவர் திரும்பி பேதுருவை, இன்று சேவல் கூவும் முன் ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கலாம். சில நேரங்களில் நம்மளை அறியாமலே ஏதோ சில தவறுகளுக்குள்ள போயிருக்கலாம். இன்னைக்கு என்ன செஞ்சிருங்க? இயேசுட்ட வந்துருங்க. ஆண்டவரே என்னை கட்டி எழுப்பும், மீண்டும் என் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பும், என்னுடைய ஊழியத்தை கட்டி எழுப்பும், எனக்கு மீண்டும் உங்களுடைய அபிஷேகத்தை தாரும். எனக்கு ஆண்டவரே நான் இழந்து போன உங்க அந்த கிருபையை என் மேல என்ன செய்யுங்க? ஊற்றுங்கப்பா. உங்க கணவருக்காக ஜெபிங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அவருடைய முக பிரகாசம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது எல்லா தடைகளும் மாறுகிறது. அல்லேலூயா. அந்த பிரகாசத்தின் கதிர்கள் இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இறங்கணும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க செல்வத்தை நோக்கி பார்க்கலாம். சில செல்வங்கள், நீங்க தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். பகுதியில் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை இந்த காண்பிக்கிற இந்த பகுதிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுல பாருங்க, 4ஆம் அதிகாரம் நீங்க குறிப்புக்காக வைத்துக் கொள்ளுங்கள். 29 முதல் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 31 வரை உள்ள வசனங்கள் நீங்க பிறகு படிங்க. இப்ப நேபுகாத்நேசர் அரசன் தன்னுடைய செல்வத்தை நோக்கி பார்த்தான், ஆஸ்தியை நோக்கி பார்த்தான், தன்னுடைய பலத்தை எல்லாத்தையும் நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இன்றே உன்னுடைய ராஜ்யம் உன் கையை விட்டு போயிரும்.
இன்றே உன்னுடைய அரசு உன்னை விட்டு போயிரும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. எல்லாம் போயிட்டு இழந்துட்டான். நீங்க பாருங்க, உங்க வீடோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ உங்க கல்வி அறிவோ இதெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, தலைக்கு மேல தூக்கி கொண்டாடாதீங்க. எல்லாத்தையும் இழந்தான். ஆனா அந்த பகுதியிலேயே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. வாசித்து பாருங்க 34வது வசனத்தை பாருங்கள். குறித்த காலம் கடந்த பின் நேபுகத்நேசராகிய நான் என் கண்களை வானத்திற்கு உயர்த்தவே. யாரை நோக்கி பார்த்தேன் சொல்லுங்க, யாரை நோக்கி பார்த்தேன்? கடவுளை நோக்கி பார்க்கிறேன். சில நேரங்களில் பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் அதிபதி நாம தான் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் போய் ஒரு நாள் வெறுமையா பாப்பம் பார்த்திருக்கலாம். ஆண்டவரே எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டனேன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிப்பல்ல, அப்புறமா தான் உனக்கு விடிவு காலம் வரும். நேபுகத்நேசர் எல்லாவற்றையும் இழந்து ஒரு காட்டு விலங்கை போல அலைந்து திரிந்தானா. ஆனா என்னைக்கு அவன் ஆண்டவர் நோக்கி கண்களை உயர்த்தினானோ மீண்டும் அவனுக்கு தேவ கிருபை கிடைத்ததோ. ரெண்டாவது, இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். முதலாவது, தேவனுடைய முகத்தை நாடுங்கள், அப்பொழுது இந்த உலகம் ஒரு மாயை, கடவுளே மெய் என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இரண்டாவது, நீங்கள் தேவனை உற்று நோக்குங்கள், அவருடைய முகத்தை நாடுங்கள், அப்பொழுது உங்கள் இடிந்து தகர்ந்த வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, அவருடைய முகத்தை நாம் நாட வேண்டும். ஆமென். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. படிக்கீங்களா? வாசிங்க. எப்பவும் இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. ஆமென். மூன்றாவது, கடவுளை ஆண்டவரை உற்று நோக்குங்கள். ஏன்? இருளிலிருந்து அவர் வியத்தகு வெளிச்சத்திற்கு உங்களை நடத்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகம் எப்படி இருக்குது? இன்னைக்கு இந்த உலகம் எப்படி இருக்குது? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த உலகம் எப்படி இருக்குது? பக்தி போதையில் இருக்குது. சொல்லுங்க, எதுல இருக்கு? சத்தமா சொல்லுங்க. பக்தி போதை. என்ன? எது மெய்யோ அதை விட்டுட்டு ஆலயம் இருக்கிறது, கோடிக்கணக்கான ரூபாய், ஆனா உள்ள இருக்கிற நற்கருணை ஆண்டவர் அவர் இல்லைன்னா ஆலயத்துக்கு மதிப்பா? சும்மா சொல்லுங்க. பீடத்தில் இருக்கிற நற்கருணை எளிய பேழையில ஒளியும் உயிரும் இல்லா எளிய பேழையில் எளியோன் எனக்காயிர் பகலும் இருப்பதே இனிய இயேசுவே என் இதயம் பாருமே தனியாய் பேசவே உமையே நாடுதே. பிரைஸ் தி லார்ட். இனிய இயேசுவே, நீங்க எங்க இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியாம இருக்குது. இன்னைக்கு ஆலயங்கள் செல்ஃபி எடுக்கும் இடங்களாக மாறிவிட்டது. கவர்ச்சியை உருவாக்கி விட்டோம், காண்பவரை மறைத்து விட்டோம். கவர்ச்சி இருக்குது. ஆலயங்கள் என்ன இருக்குது? எல்லாம் கவர்ச்சி. பார்க்க பிரம்மாண்டம் தெரியுது. என்ன பெரிய பிள்ளைங்க, என்ன பெரிய ஃபேனுங்க, என்ன பெரிய லைட்டிங்க, என்ன பெருசுங்க எல்லாம் இருக்குங்க. ஆனா அந்த எளிய இயேசுவை பார்த்தீங்களா? நீங்க தயவு செய்து கேளுங்கள், உங்கள் ஆலயங்களில் இயேசு கண்டுகொள்ளப்படுகிறாரா? உங்கள் ஆலய முற்றத்திலே இயேசுவுக்கு இடம் இருக்கிறதா? இருக்கா பிரதர்? பாக்குறீங்க என்ன? பீடம் என்ன ஆயிட்டு? பைபிள் சொல்லுது, ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே, உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது.
படைகளின் ஆண்டவரே உம்முடைய உறைவிடம் எத்தனை. ஆனா இன்னைக்கு பீடத்துக்கு மேல கூட ஏறி வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அவ்வளவு அநாகரிகங்களும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. உமது திருமுக வெளிச்சம் எங்களுக்குள் வரட்டும். ஏன்? அப்பந்தாங்க உம்முடைய அந்த உம்முடைய வெளிச்சத்துக்குள்ள எங்க வாழ்க்கை, அதுதான் அறிவை கொண்டு வரும். கடவுளை அறிகிற அறிவு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கார் இருளில் நடந்து வந்த ஜனங்கள் பேரொளியை கண்டார்கள். ஆண்டவருடைய முகத்தை நாடுமா? ஏன்? அப்பந்தான் உனக்கு வெளிச்சம், உனக்கு நித்திய வாழ்வுக்குரிய வெளிச்சம் தெரியும். இல்லைன்னா இம்மைக்கு மட்டுமே வாழ்ந்துட்டு முடிச்சிருவேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு உண்மையிலே பரிதாபங்கள். இன்னைக்கு ஆலயங்கள் நடக்கிற அநீதிகளுக்கு அக்கிரமங்களுக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் கல்யாண பூசையெல்லாம் பாருங்க, கடவுள் ஆண்டவர் என்ன செய்யறாரு? புனிதர்கள் எல்லாரும் பேக்கேஜ் வச்சிருக்காங்க, டூர் மாதிரி. எப்பா இப்போ இவனுக்கு இங்கே இடமே இல்லை, எல்லாம் முடிங்க, நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிடுறாங்க. நீங்களாம் முடிச்சுக்கோங்க. ஏன்? எல்லாம் இருக்குங்க. குருவானவரும் சொல்லி பார்த்துட்டாரு, எவனும் கேட்குற மாதிரியே இல்லை. அடிக்கவா முடியும்? பூசை முக்கியம் இல்லை. சில இடங்களில் ஆலயங்களை பாருங்க, திருப்பலி, திருமண திருப்பலி, பொண்ணு மாப்பிள்ளை எப்போ வருவாங்க? சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. கொயரும் சாமியார் இருந்து பூசையை முடிக்க வேண்டியிருக்கு. இவங்க செண்டை மேளம், அந்த மேளம்னு எல்லாம் அடித்து வரும்போது எல்லாம் முடிஞ்சிருது. நற்கரணையே வாங்காத தம்பதிகளை உங்களுக்கு காமிக்கட்டுமா? பூசையில் பங்கெடுக்காத தம்பதிகளை காமிக்கட்டுமா? அவங்களுக்கு அதை பற்றி என்ன கிடையாது, அக்கறையே. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு கொட்டடி போடணும், மேளம் போடணும், நல்ல ஹெலிகாப்டரில் பறக்க விட்டு, என்னது அவங்களுக்கு ஒரு வச்சுருக்காங்களே ட்ரோனில் பறக்க விட்டு பொண்ணு மாப்பிள்ளைய போட்டோ எடுக்கணும். பூசை முக்கியம் கிடையாது, திருப்பலி முக்கியம் கிடையாது, வழிபாடு முக்கியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்? இந்த உலகத்தினுடைய தெய்வம் ஒன்று இருக்கிறது. என்னது? பக்கத்தில் கை சொல்லுங்க. உங்களுக்கு எது தெய்வம்? இயேசு தெய்வமா? உலகத்தோடு உள்ளது தெய்வமா? உலகத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கு, இருக்காக்கா? உலகத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கு, இருக்கா? சொல்லுங்க. உலகத்துக்கு ஒரு தெய்வம் இருக்கு. இயேசுவாமா? உலகத்துக்கு இயேசு தெய்வம் கிடையாது. உலகத்துக்கு இயேசு தெய்வம் இல்ல. வாசிங்க, அதே 2 கொரிந்தியர் 4:4 படிங்க. இந்த உலகத்தின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எப்படி ஆகிட்டு? சொல்லுங்க, எப்படி ஆகிட்டு? இன்னைக்கு பாருங்களேன், நான் சொன்ன அதான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆலயத்தை சுத்தி பார்க்கிற ஸ்தலமா மாத்திட்டோம். ஆலயம் பிரம்மாண்டம், ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, எங்கெங்க ஆண்டவர் இருக்காரு? தேடி கண்டுபிடிச்சா கூட அவரை பார்க்க முடியல. ஏன்னா அவர் எளிய வேலையில் அப்படியே அமைதியா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் அப்படியே வச்சுட்டோம். அவருக்குரிய மகிமையை கொடுப்பதற்கு சொல்லி கொடுக்கவும் இல்லை, அதை பற்றி அக்கறையும் இல்லை. அல்லேலூயா. தயவுசெய்து நீங்கள் எவ்வளோ விலை உயர்ந்த செருப்புனாலும் சரி, ஆலயத்துக்குள்ள நினைச்சாதீங்க, போட்டு போகாதீங்க. ஆலயங்களுக்குள்ள செருப்பு போடாதீங்க. ஆலயங்களுக்குள்ள போறீங்களா, முதல்ல யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. சாமியார் சரியா, இவர் சரியா, அவர் சரியா, இந்த கேள்விக்கு நான் வரல. நீங்கள் உள்ள நுழையிறீங்களா, முதல்ல முழங்கால் படிட்டு நல்ல தாழ் பணிந்து வணங்கிட்டு உள்ள போய் ஒரு 3 நித்திய ஸ்துதிக்குரிய என்ன செய்யுங்க, நற்கருணை ஆண்டவர் இருக்கிற எல்லா ஆலயத்திலையுமே தாழ் பணிந்து ஆண்டவரை ஆராதிங்க. ஆமென். அது மாதிரி எலும்பி திரும்ப வரும்பொழுதும் 3 முறை நித்திய ஸ்துதிக்குரிய என்று ஆண்டவருக்குரிய புகழ்ச்சி பாடலை பாடிட்டு சின்ன அழகான ஜபம், பாத்திமா காட்சியில் சொல்லி கொடுத்த ஜபம், இதெல்லாம் மறக்கப்பட்டு விட்டது. என்ன ஜபம்? நற்கருணை ஆராதனையிலும் நற்கருணை ஆண்டவரை சந்திக்கும் பொழுது சொல்ல வேண்டிய ஜபம் என்னது? என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை விசுவசிக்காதவருக்காகவும், உம்மை ஆராதிக்காதவருக்காகவும், உம்மை நம்பாதவருக்காகவும்
உம்மை அன்பு செய்யாதவருக்காகவும் நான் உமது மன்னிப்பை வேண்டுகிறேன். இந்த ஜெபம்லாம் முந்தி சொல்லி கொடுத்தாங்க, இப்போ சரி அல்லேலூயா நாம சொல்லுவோம். இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. ஆலயத்துக்குள்ள போனவொன்னா முதல்ல தலைவாசலுக்குள்ள போனோன்னு நினைச்சீங்க, முழங்கால் படியிட்டு தலை வணங்கி விட்டு பீடத்துக்கு போங்க, உள்ள போங்க. போற இடத்துல முதல்ல முழங்கால் படியிட்டு 3 நித்தியத்துக்குரிய தாழ் பணிந்து ஆராதிங்க. அப்புறம் உங்களுடைய ஜெபங்களை பண்ணுங்க. நற்கருணையாளர் பார்த்து, என் தேவனே நானுமே விசுவசிக்கிறேன், நானுமே ஆராதிக்கிறேன், நானுமே நம்புகிறேன், நானுமே அன்பு செய்கிறேன். உம்மை விசுவசிக்காதவருக்காகவும் உம்மை ஆராதிக்காதவருக்காகவும் உம்மை நம்பாதவருக்காகவும் உம்மை அன்பு செய்யாதவருக்காகவும் இந்த மன்னிப்பை வேண்டுகிறேன்னு சொல்லுங்க. முடிக்கும் பொழுது மீண்டும் ஒரு 3 முறை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி பயபக்தியோடு வாங்க. ஆலயத்தில் இந்த பக்கத்தில் இந்த பக்கம் போறீங்களா, நடுவில் இருக்கீங்க, போகும்போது முழங்கால் படிக்கிட்டு தலை கவிழ்ந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போங்க. இந்த பழக்கங்கள் நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த சமூகம், அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்கள். அவருடைய திருமுக வெளிச்சம் இருளில் ஒளி வீசி உங்களை உயிர்ப்பிக்கும். அவருடைய திருமுக ஒளியினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். வாசியுங்கள். என்னாகமும் எண்ணிக்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை தயவு செய்து வாசித்து விடுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னாகமும் எண்ணிக்கை 6ஆம் அதிகாரம், எண்ணிக்கை 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு காண்பித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வாசிங்கம்மா இந்த 25ஆம் வசனம். ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மீது ஒளிரச் செய்து, ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. 24, 25, 26 வசனம், 3 வசனங்களை குறித்து வச்சுக்கோங்க. அவருடைய திருமுகத்தை நாடினால் ஆசி, 2வது என்ன உண்டு? அருள், 3வது சமாதானம் உங்களுக்கு பரிபூர்ணப்படும். ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். அவருடைய முகத்தை நாடுகிறவனுக்கு அவர் தருகிற முதல் ஆசீர்வாதம் என்னது? உலக மாயை, ரட்சிப்பு, மீட்பு ஒன்றே எனக்கு போதும், என் இரட்சகர் எனக்கு போதும். இந்த வீட்டுக்கு இன்று மீட்பு உண்டாயிற்று. என் வாழ்க்கையில் மீட்பு தான் முக்கியம். 2வது, அவருடைய திருமுகத்தை நாடினால் தகர்ந்த என் வாழ்வை அவர் கட்டி எழுப்புவார். 3வது, அவருடைய முகத்தை நாடினால் என் வாழ்வில் உள்ள இருளின் ஆதிக்கங்கள் மாறி போகும், எனக்கு வெளிச்சத்தின் பாதைகள் திறக்கும். இந்த உலகத்தின் தெய்வமாகிய சாத்தான் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி வைத்து விட்டது. ஒருவேளை என் கணவரை, என் பிள்ளைகளை, என் மனைவியை சாத்தான் பிடிச்சு குருடாக்கி வச்சிருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை அந்த வியத்தகு வெளிச்சத்தில் நடத்துங்க, உம்முடைய திருமுக ஒளியை எங்க மீது வீச செய்யுங்கன்னு சொல்லி நல்ல கைகளை விரித்துக் கொள்வோம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே,